வெல்கம் டு ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்பிக்கையோட. இன்னைக்கு சினிமா அப்டேட்டில் மாரிசன் படத்தோட ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துட்டு வந்துருவான். ஸோ ஓகே, நம்ம இந்த படத்தோட இவங்க ரெண்டு பேரோட காம்போட இது ரெண்டாவது படம். முதல் படத்தில் ரெண்டு பேரும் எதிர்ப்புத்தரமாக இருந்தாங்க. இந்த படத்தில் அப்பவும் பிள்ளையும் நினைக்கிறேன். பார்த்து வந்துருமா? ஓகே, ரெடி ரெடி 1 2 3 ஆக்ஷன் போடுங்க. சூப்பர் குட் ஃபிலிமா, பேனரு சூப்பரு, எக்ஸ்பெரிமெண்டல். சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி அப்படி இருக்கிற வீட்டுல தான் நான் இருவேன். நான் எப்பவுமே யோசிப்பேன். புரியல என்னமோ சொன்னாரு. சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி அப்படி இருக்கிற வீட்டுல தான் நான் இருவேன். என்னையே சொல்றாரு. நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்துல பறக்கிற கூக்கு இப்படி தண்ணி கடையில வாழ்ற மீன் சாப்பாட வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்? சாரா சாரா நான் அப்பா பிள்ளைன்னு நினைச்சேன். நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? திருவண்ணாமலைக்கு போனா கூட இப்போ பிளான் என்ன? வாட் இஸ் பிளான்? ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போறோம். கொஞ்சம் கியர் தான் மாத்துறேன். எங்கே ஓடுற? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். கோவில் சரல. வாழ்க்கை என்ன ஜாலியா இருக்குமா இருக்கணுமா வேணாம்? I feel scared. மறதி பிரச்சனையே இருக்குமோ? பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறேன்னு எனக்கு சொல்றேன். அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? அவரோட நம்பர மாதிரி நடி பாரா. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது? இதே மறந்துட்டா மூன்றாம் கமல் மாதிரி. ஐயா, அந்த மாதிரி மகாநடிப்பெல்லாம் எனக்கு வராது. மகாநடிப்பலாம். ஆக்சுவலி இப்போ என்ன இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் நம்ம வடிவேலோட பணத்தை ஆட்டையை போகிறதுக்காக நல்ல மாதிரி வேஷம் போட்டு கூட இருந்து குளிப்பிருப்பாங்களே, அந்த மாதிரி அவனை வேடம் போட்டு நம்ம ஃபகத் ஃபாசில் வரல வரான்னு நினைக்கிறேன். அவர் எப்படி ஏமாற்றி அந்த பணத்தை ஆட்டையை போட பார்க்குறாரா, இல்லை ஏமாற்ற வந்த இடத்துல நம்ம வடிவேல் சாரை பார்த்துட்டு அவரோட கேரக்டரை பார்த்துட்டு ஒரிஜினாலிட்டியை பார்த்துட்டு ஐயோ பாவம் இந்த மனுஷனா நம்ம ஏமாற்ற இந்த அளவுக்கு திருந்தி போகிறானா, இதெல்லாம் படம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். பட் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த படத்தை நம்ம பார்த்தே திரும்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. பட் இருந்தாலும் சொல்கிற மாதிரியான ட்ரெய்லர் இது இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி நினச்சி போய் படம் பார்த்து எப்படி சொல்கிறது, டுபாக்கூர் நம்பர் 1 இருந்த படங்கள்லாம் நிறைய இருக்குது. பட் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ஒன்றுமே இருக்காது, திரையில் வேறு மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவை பின்னி பெடல் எடுத்துருப்பாரு நம்ம டைரக்டர். ஸோ அந்த மாதிரியான வந்தாலும் ஆச்சரியப்படுத்துங்க. என்னையை பொறுத்தவர்களும் இந்த ட்ரெய்லரை பார்த்தவர்களும் எனக்கு தோன்றது இவர் ஞாபக மருதியாக இருக்கார். இந்த ஞாபக மருதியாக இருக்கிறவர்கிட்ட ஏதோ பணம் பெரிய படமோ ஒரு சின்ன அமௌண்ட்டோ இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் ஆட்டையை போடுது. அது ஆட்டையை போட்டு நல்லவமாக நடித்து வேஷம் போடுறதுக்கு ஒரு கும்பல் இவரை ஃபகத் ஃபாசில் அனுப்புது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பணத்தை பறிக்குதா இல்லை அவர் கூட போய் சேர்ந்து ஐக்கியமாகுதாங்கிறதுனா இதுதான் கதையாக இருக்குங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் தோணுது. பட் இதை தாண்டி வேறு எதுவும் உள்ள ட்விஸ்ட் மாதிரி எதுவும் டைரக்டர் யோசிக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது. படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, இப்படி யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. பாடல் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி எனக்கு இதில் தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் போட்ட மாதிரி இருக்குது. ட்ரெயிலில் எந்த விதமான இதுவுமே காட்டலை.
ஒரு சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு அப்டேட்டில் நம்ம பார்ப்போமே. இந்த அப்டேட்டில் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால உங்களுடைய பொண்ணான டயத்தை வீணடிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சாதிச்சு இருப்போம். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. பாய்.